ஹாய் சார், இன்னைக்கு நம்ம சைட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்ம ஜெனிஃபர் ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்கேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். Okay. ஸோ என்னன்னா, ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம எக்ஸிபிட் பண்ணிட்டு ஸ்டார்கேஸோட ட்ரோன் இதான் ட்ரோன் டீட்டெயில். நம்ம கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சைன் இன் பண்ணப்போ அவங்களுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ண டிசைன் இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி ஸ்டேஜில் டிசைன் பண்ணது. ஸோ இப்போ தான் ஸ்டெப்ஸ் இங்கே கிளைம் பண்ணிவிட்டு நாம் வந்து இங்கே மேலே லேண்ட் ஆக போகிறோம். ஸோ இப்போ இந்த டிசைனை இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டார்கேஸ் ஸ்கோர் மட்டும் தனியாக வெளியே எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒவ்வொரு காம்பவுண்டும் ஈச் சிங்கிள் காம்பவுண்ட்டாக நாம் வந்து எல்லாமே ப்ளோன் அப் பண்ணிவிட்டு எல்லாமே தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ இதை தான் இப்போ ஆன் சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா இப்போ இதுதான் ஸ்டெப்ஸு, இது வந்து ஸ்டென்சில் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அந்த லேண்டிங். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்த டிசைன் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஏன் இதை வந்து நம்ம இந்த 3D பண்ணி நம்ம பண்ணுறோம்னா ஜென்ரலாக என்ன நடக்குமா, கிளைண்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் ஆர்கிடெக்டர் டிசைனரை வந்து ஒரு விஷயம் டிசைன் பண்ணி காட்டுவாங்க. ஆனால் ஆன் சைட்டில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி வரும். ஸோ அப்போ கிளைண்ட் டிசப்பாயிண்ட் ஆகும். ஆனால் ஸ்டார்கிடெக்ட்ல வந்து என்னன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம் டிசைனில் அது அக்யூரேட்டாக வரும். இது எப்படி நடக்குதுன்னா நம்ம டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டிசைன் டிராயிங்காக இல்லாமல் 3D காம்பவுண்டாக பண்ணிட்டு அதை ஆன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ லெவலில் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எக்ஸிபிஷன் ப்ராசஸில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணுறதுனால இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பர்ஃபெக்டாக லிஸ்ட் நம்மளோட பர்ஃபெக்டாக நம்மளால முடிக்க முடியுது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே பக்கத்துல இருந்து நம்ம 1 by 1 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.